செம்மணி மனித புதைகுழியில் மேலும் ஒரு எச்சம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்து இந்து மயானத்தில் மனித புதைகுழி வழக்கின் 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி இன்று ஆரம்பமானது. 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதியின் 13வது நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை யாழ் நீதவான் எஸ். லெனின்குமார் அவர்களின் முன்னிலையில் எடுக்கப்பட்டது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று புதிதாக அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடு களத்தில் கட்டப்படும் தாயத்துடன் காணப்பட்டது. மேலும் அந்த எலும்புக்கூட்டுடன் தேங்காய் ஒன்றின் முழுமையான கோதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இன்று அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டுடன் மனித எச்சங்களின் மொத்த எண்ணிக்கை 263ஆக உயர்வடைந்துள்ளது. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி இன்று 13ஆம் நாள் யாழ் நீதவான் எஸ். லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் 8:15 எடுக்கப்பட்டது. இந்த வழக்கு அகழ்வு நடவடிக்கையில் ராஜ் சோமதேவா குழுவினரும் செல்லையா பிரரவன் சட்ட வைத்திய அதிகாரி உடன் வைத்தியர்களும் ருகுடு பல்கலைக்கழகத்திலிருந்து தொல்பொருள் திணைக்கள பிரிவு மாணவர்கள் 10 பேரும் சோகோ போலீசாரும் இணைந்து இந்த அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று புதிதாக ஒரு மனித எச்சம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 262 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 260 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அடையாளப்படுத்தப்பட்ட மனித எச்சமும் அகழ்ந்தெடுக்கப்பட இருக்கின்றது. சான்று பொருட்களாக அந்த எச்சத்தோடு காணப்படுகின்ற களத்தில் காணப்படுகின்ற காசு வடிவிலான பொருள் ஆர்டிஃபெக்ட்ஸ் 99 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனோடு 3-4 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை. நாளை 14ஆம் நாள் அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது.